ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒன் பார்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். தட்டைப்பயிறு சாதம். இது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டைப்பயிறு வேண்டான்னு சொல்கிறீங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். தட்டைப்பயிரை ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்து வேக வச்சு செய்யும் போது தட்டைப்பயிறு கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிரும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வரட்டும். அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மிளகாய் காரம் போதுன்னா அதோடய விட்டுருங்க. இப்போ தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து தட்டைப்பயிறு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மசாலாவோடு சேர்ந்து தட்டைப்பயிறு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அளவு சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வருது. இப்போ இது கூடவே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம 2 விசில் வச்சு எடுத்துடலாம். தட்டைப்பயிறு தனியாக வேக விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி தட்டைப்பயிறு நல்லா ஒரு விசில் எடுத்துருக்கோம். அதனால் சாப்பாட்டோடு சேர்ந்து 2 விசில் வரும்போது தட்டைப்பயிறு நல்லா வெந்துடும். இப்போ குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஆட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட தட்டைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. தட்டைப்பயிறு நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய 1 பார்ட் ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிறு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.